இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து திரும்ப பெறணுங்கிறாருங்க அவரு. கரெக்டா இல்லையா? நியாயமான ஒரு கோரிக்கை. நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பரை விலை கொடுத்து வாங்கியோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்தவனோ வாங்கி பாஸ் ஆகிறான். கரெக்டா? இப்ப அவன் பண்ணது முறைகேடா இல்லையா? இவன் நாளைக்கு வந்து எனக்கு மருத்துவம் பார்ப்பானா? இவன் தான் கிட்னியை பிடிங்கி விற்பான். இந்த விற்கிறாங்களே திமுக ஆட்சியில் கிட்னியை பிடிங்கி விற்றாங்களே, இவங்க தான் நாளைக்கு கிட்னி உருவானுங்க. ஏன்னா அந்த காசு கொடுக்கணும்ல. அவன் திருட்டுத்தனத்தையும் அவனோட லக்ஸுரி லைஃபையும் பார்த்து காசு வேணும்ல. அதுக்கு மனிதர்களோட கிட்னியை பிடுங்குமா. அவன் தான் இவன் மருத்துவம் கிடையாது, கொலகாரனுங்க. இந்த கொலகாரனுங்க வந்து இன்னைக்கு மருத்துவராக மாறுவானுங்களாம். ஆனா மருத்துவர் ஆகணுங்கிற கனவோடு இருந்தவங்க எல்லாம் செத்து பணமாகவாங்களாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு எரிச்சலும் கோபமும் வருது. அந்த ஆளுக்கு, அந்த மனுஷனுக்கு பாவம் கோவம் வந்துருச்சுங்க. அந்த ஆளுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த நபர் வந்து பதவி விலகணும், பொறுப்பு அரசாங்கம் ஏற்கணும், நீட் எக்ஸாம்ல முறைகேடு நடக்குது, பல குழந்தைகள் வாழ்க்கையை தொலைக்கிறாங்க, அந்த சிஸ்டம் இருக்கக்கூடாது, இல்லை அந்த சிஸ்டத்துல மாற்றத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு அவர் போராட்டம் பண்றாரு.